வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். சோஸ்மா கைதிகளை விசாரணை செய்ய சிறப்பு நீதிமன்றம், அரசாங்கம் பரிசீலனை. சிறப்பு நடவடிக்கைகளுக்கான பாதுகாப்பு சட்டமான சோஸ்மாவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளை விசாரணை செய்வதற்கு சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்படுவது குறித்து உள்துறை அமைச்சு பரிசீலனை செய்து வருகிறது என்று அதன் அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்துள்ளார். சோஸ்மா கைதிகள் தொடர்பான விவகாரங்கள், அவர்களின் வழக்குகள் உட்பட அந்த பாதுகாப்பு சட்டம் தொடர்புடைய அனைத்து விவகாரங்களையும் அந்த சிறப்பு நீதிமன்றம் கையாளுவதற்கு ஏதுவாக இந்த உத்தேச பரிந்துரை ஆராயப்பட்டு வருவதாக அமைச்சர் சைஃபுடின் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். சிறப்பு நீதிமன்றம் தோற்றுவிக்கப்படுவது மூலம் சோஸ்மா கைதிகள் தாங்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு விசாரணைக்காக நீண்ட காலம் காத்திருக்கும் நிலை தவிர்க்கப்பட முடியும் என்று அமைச்சர் விளக்கினார். சோஸ்மாவின் சில சட்ட விதிகளை மீள்பார்வை செய்யும் நடவடிக்கைகளில் சிறப்பு நீதிமன்றம் அமைக்கப்படும் உத்தேச பரிந்துரையும் ஒன்றாகும் என்று சைஃபுடின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெளிவுபடுத்தினார். 2012ஆம் ஆண்டு சிறப்பு நடவடிக்கைகளுக்கான பாதுகாப்பு சட்டமான சோஸ்மாவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்ட குற்றவாளிகள் எவ்வளவு கொடூரமானவர்கள், அவர்கள் புரிந்த கொடுஞ்செயல்கள் யாவை என்பது குறித்து நாடாளுமன்றத்தில் இன்று காணொலி வழி திரையில் காண்பிக்கப்பட்டது. நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு சோஸ்மா சட்டம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை சட்டம் இயற்றும் உச்ச அதிகாரத்தில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அறிந்து கொள்ளும் பொருட்டு சோஸ்மா குற்றவாளிகளின் அந்த கொடுஞ்செயல்களின் வீடியோ கிளிப் காட்டப்பட்டன. சோஸ்மாவின் சில முக்கிய விதிமுறைகள் மறு ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பிறப்பித்துள்ள உத்தரவுக்கு ஏற்ப சோஸ்மா சட்டம் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் விளக்கமளித்தார். கடும் குற்றச் செயல்கள் ஒடுக்கப்படுவதற்கு போலீஸ் துறையினர் சோஸ்மாவின் கீழ் அமல்படுத்த வேண்டிய கடமைகளையும் அமைச்சர் சைஃபுடின் விளக்கினார். காணொலியில் காட்டப்பட்ட படங்களின்படி சோஸ்மா குற்றவாளிகளால் புரியப்பட்ட அராஜக செயல்களினால் பாதிக்கப்பட்டவர்களின் தலை, கை, கால்கள், வயிறு, மூளை என உடல் அவயங்கள் எவ்வாறு கோடாரியினாலும் பாராங்கினாலும் கொடூரமாக வெட்டப்பட்டுள்ளன என்பதை சித்தரித்தன. உள்துறை அமைச்சின் ஏற்பாட்டில் திரையிடப்பட்ட அந்த காணொலியை மக்களவை சபாநாயகர் தான்ஸ்ரீ ஜொஹாரியுடன் இதர நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இணைந்து பார்த்தனர். 2 ஆண்டுகளுக்கு முன்பு 5 லட்சம் ரிங்கிட் மதிப்பிலான அந்நிய நாணய வர்த்தகத்தில் தொழிலதிபர் ஒருவரை ஏமாற்றியதாக மாது ஒருவர் கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். 37 வயது எல் கார்த்திகா என்ற அந்த மாது தொழிலதிபர் பி சுரேஷ்குமார் என்பவரை ஏமாற்றியதாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூலை 19ஆம் தேதி கோலாலம்பூர் டங் வாங்கியில் உள்ள ஒரு கொண்டோமினியம் அடுக்குமாடி வீட்டில் கார்த்திகா இக்குற்றத்தை புரிந்ததாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடியபட்சம் 5 ஆண்டு சிறை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 420 பிரிவின் கீழ் கார்த்திகா குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். இவ்வழக்கில் ப்ராசிக்யூஷன் தரப்பில் துணை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எம் சரவணன் ஆஜராகிய வேளையில் கார்த்திகா சார்பில் வழக்கறிஞர் எஸ் செல்வகுமரன் ஆஜராகினார். எனினும் தனக்கு எதிரான குற்றச்சாட்டை மறுத்து கார்த்திகா விசாரணை கோரியதைத் தொடர்ந்து அவரை ஒரு நபர் உத்தரவாதத்துடன் 15,000 ரிங்கிட் ஜாமீனில் விடுவிக்க நீதிபதி அஸ்ருல் டரோஸ் அனுமதி அளித்தார். கோலாலம்பூர் மாநகரில் இனி கட்டப்படும் புதிய பள்ளிகள் அடுக்குமாடி பள்ளிகளாகவும் 10 முதல் 17 மாடி வரை கட்டப்படுவதற்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் என்று கோலாலம்பூர் மாநகர் மன்றமான DBKL அறிவித்திருப்பது மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்று கல்வி அமைச்சர் ஃபட்லினா சீடேக் கேட்டுக் கொண்டார். கோலாலம்பூரில் சுருங்கி வரும் நிலப்பற்றாக்குறை பிரச்சினையினால் இனி அடுக்குமாடி பள்ளிகள் கட்டப்படுவதற்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்படும் என்று மாநகர் மன்றம் அறிவித்திருப்பதாக கூட்டரசு பிரதேசத்திற்கு பொறுப்பேற்றுள்ள பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் ஜலேஹா முஸ்தபா நேற்று அறிவித்திருந்தார். அதற்கு எதிர்வினையாற்றிய கல்வி அமைச்சர் ஃபட்லினா சீடேக் 17 மாடி வரையில் பள்ளிகள் கட்டப்படுவதற்கு அனுமதி என்பது மாணவர்களின் பாதுகாப்பு முக்கியமாக கருத்தில் கொள்ளப்பட வேண்டியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். 17th Annual Edison Awards
இந்த ஆண்டுக்கான பெஸ்ட் ஆக்டர் வரிசையில் விக்ரம், தனுஷ், சிவகார்த்திகேயன், கார்த்தி, விஜய் சேதுபதி, தினேஷ், சூரி. உங்களுக்கு பிடித்தமான நடிகரை தேர்ந்தெடுக்க எடிசன் அவார்ட்ஸ் ஆப் டவுன்லோட் பண்ணி ஓட் பண்ணுங்க அல்லது edisonawards.in ஓட் பண்ணுங்க. மலேசியா டிஜிட்டல் மீடியா பார்ட்னர் திசைகள் நியூஸ். நேற்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை 2:25 மணியளவில் பினாங்கு பாலத்தில் இருந்து கடலில் குதித்ததாக நம்பப்படும் ஆடவரின் சடலம் தீவிர தேடலுக்கு பின்னர் இன்று காலை 9 மணியளவில் கண்டுபிடிக்கப்பட்டது. பினாங்கு பாலத்தில் 5.5வது கிலோமீட்டரில் வாகனம் நிறுத்தும் இடத்தில் இருந்து கடலில் குதித்ததாக நம்பப்படும் அந்த ஆடவரின் சடலம் கடலோர பகுதியில் மீட்புப் படையினரால் கண்டுபிடிக்கப்பட்டதாக ஜார்ஜ்டவுன் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி அப்துல் ரசாக் முகமது தெரிவித்தார். பினாங்கு மருத்துவமனை சவக்கிடங்கிற்கு கொண்டு செல்லப்பட்ட அந்த ஆடவரின் சடலத்தை குடும்ப உறுப்பினர்கள் அடையாளம் கண்டதாக அவர் குறிப்பிட்டார். அதிகாலை நேரத்தில் பினாங்கு பாலத்தில் இருந்து ஒருவர் கடலில் குதித்ததாக பொதுமக்களிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற தகவலை தொடர்ந்து பயான் லபாஸைச் சேர்ந்த 48 வயதுடைய அந்த ஆடவரை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டதாக ஏசிபி அப்துல் ரசாக் தெரிவித்தார். மோட்டார் சைக்கிளில் பயணித்த தாதி ஒருவர் லாரி ஒன்றின் பின்புறம் மோதி கீழே விழுந்ததில் காரினால் மோதப்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் நேற்று செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 1 மணியளவில் காஜாங் சில்க் நெடுஞ்சாலையில் செப்பாங்கிற்கு அருகில் நிகழ்ந்தது. சர்டாங் சுல்தான் அப்துல் அசீஸ் ஷா மருத்துவமனையில் பணியாற்றி வந்த 29 வயது நூருல் இல்ஹாம் நோர்டின் என்ற அந்த தாதி கடும் காயங்களுக்கு ஆளாகி சம்பவ இடத்திலேயே மாண்டதாக செப்பாங் மாவட்ட போலீஸ் துணைத் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் ஜி.கே. ஷான் கோபால் தெரிவித்தார். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவசர தடத்தில் நின்று கொண்டிருந்த லாரியின் பின்புறம் அந்த தாதி மோட்டார் சைக்கிளுடன் மோதி சாலை நடுவே விழுந்தார். அப்போது அவ்வழியே வேகமாக வந்த காரினால் தாதி மோதப்பட்டார் என்று பூர்வாங்க விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று ஷான் கோபால் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.